இப்போதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோடு கூட கிடைப்படுகிற வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 36:9 வாசிப்போம். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். அநேகர் நாம் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பட்சத்துல இருந்து சொல்லுவாங்க. ஆனா எல்லா நாளிலும் எல்லா வேலைகளும் அவர்களால் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் பட்சத்தில் இருக்க போகிறார். இந்த ஆண்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு தரிசனம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுகம், இது எல்லாம் கர்த்தர் உங்கள் பக்கத்திலிருந்தே அதை கொடுக்க போகிறார். ஆகவே கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறார் இந்த ஆண்டு. ஆகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் என்பதை ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அவர் இருந்தார், என்னெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும். நமக்கு எங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் நமக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தரே நமக்கு உண்டாக்கி தருவார். சங்கீதம் 118:7 வாசிக்கும் போது, சங்கீதம் 118:7, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சருக்கட்டுகளை காண்பேன். ஆமேன். அப்போ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கும்படி கர்த்தர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எங்க போனாலும் வெறுமையா தான் வரேன், எதுவுமே முன்னேற மாட்டேங்குது. அது ஆவிக்குரிய ஜீவித்துல இருந்தாலும் சரி, உலகப்பரமான ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, ஆனா எந்த அதிகாரத்துல இருந்தாலும் சரி, எனக்கு நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். யாருக்குன்னா தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற வார்த்தை இது. யாரெல்லாம் அவரை உண்மையா நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை உண்மையா தேடுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை இரவும் போலும் வாசிக்கிறாங்களோ, நான் அவங்க பக்கத்தில் இருப்பேன், அவங்க பட்சத்துல இருப்பேன். அப்படி அவங்க வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, என்னை உண்மையாய் தேடும் போது, என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவிக்கும் போடும்போது, உண்மையாய் தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, என் வார்த்தையை கை கொள்ளும் போது, நான் அவர்களோடு கூட இருந்து அனுகூலமான காரியங்களை நானே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 2 ராஜாக்கள் 18:7 நம்ம வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அருமையான தேவ ஜனமே, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். யாரெல்லாம் கர்த்தரை நீங்க தேடுறீங்களோ, ஒரு அதிகாரில தேடுறீங்களோ, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களோ, உண்மையா அவரை பற்றி கொள்ளுகிறீர்களோ, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், கர்த்தர் அந்த மகளோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அந்த சகோதரனோடு கூட இருக்கிறார். அப்போ நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட. அவர் இருந்தா என்ன நடக்குதுன்னா, நீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் செய்யும்படி உங்க கூடவே இருக்கிறாராம். எல்லாருடைய மனிதர் கண்களிலும் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். இந்த நாளில, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகித்தான் இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம், தைரியமா நீங்க போலாம். ஐயோ, எனக்கு யார் சப்போர்ட்? கர்த்தர் தான் நமக்கு சப்போர்ட், கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி. இந்த காரியத்துக்காக யார் அவங்கள போய் கிட்ட பேசுவாங்க? அவங்க பிரச்சனை பண்றவங்களை இந்த காரியத்தை எப்படி போய் சொல்றது? நம்ம முழங்கால் படிட்டா கர்த்தர் நமக்கு அனுகூலமான காரியங்களை நமக்காகவே கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போ ஆண்டவர் நாம் போகிற இடத்துல அனுகூலமா இருக்கணும், நம்ம செய்தெல்லாம் வாய்க்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின் போது 2 ராஜாக்கள் 18:6 வாசிக்கும் போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து
கர்த்தர் மோசேக்கும் கற்பித்து அவருடைய கற்பனைகளும் கை கொண்டு நடந்தான். பாருங்க, இப்படி நம்ம வாழ்க்கையில அனுகூலமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், நாம் போகணுமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட வர வேண்டும் என்றால், நமக்காக மற்றொரு இடத்துல கர்த்தர் பேச வேண்டும் என்றால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு கைகூடி வர வேண்டும் என்றால், அந்த அனுகூலமான காரியங்கள், தயவுள்ள காரியங்கள், இரக்கமுள்ள காரியங்கள் நமக்கு நடைபெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இந்த ஆண்டு, இந்த நாள் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு வழி விலகாதவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த நியாயப்பிரமாணங்களின் நீதியையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். இயேசு நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ அதன்படி நம்ம செய்யும் போது, அவர் வழியை விட்டு விலகாமல் இருக்கும் போது, அவருடைய சமூகத்தை நித்த நம்ம தேடும் போது நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு பயம் வராது. அவ யாரு நமக்கு என்ன செய்வாங்களோ தெரியாத ஒரு பயம் வராது. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குமோன்ற பயம் வராது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்ன்ற பயம் வராது. நமக்கு வேலை ஸ்தலத்துல என்ன நடக்கும்னு பயம் வராது. ஏன்? கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறார். சங்கீதம் 118:6 வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்கும்போது இந்த வார்த்தை அறிக்கை செய்வார்கள். இந்த ஆண்டு நீங்க அறிக்கை செய்யணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதினாலும், அவருக்கு பயந்து நடப்பதினாலும், அவருடைய வார்த்தை கை கொண்டு நடப்பதினாலும், அவருடைய வார்த்தை கை கொண்டு போதிப்பதினாலும் கர்த்தர் உங்க பட்சத்திலேயே இருக்கிறாரு. ஆக ஒன்றுக்கு நம்ம பயப்படக்கூடாது. இந்த உலகத்துல நமக்கு விரோதமான காரியங்கள், பயமுத்துற காரியங்கள் இருக்கும், திகில் அடைகிற காரியங்கள் இருக்கும். ஆகவே நாம் அதுக்கு பயப்படக்கூடாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ தேவாவிய பெற்றவன் அவன் தேவனையே சார்ந்து கொள்வான், உலகத்தை சார்ந்து கொள்ள மாட்டான், உலகத்துல அதிகாரத்தை சார்ந்து கொள்ள மாட்டான், உலகத்துல மனுஷரை சார்ந்து கொள்ள மாட்டான். அப்படி தேவனோடு கூட இருக்கிற மனுஷனுக்கு பயம் வராது. அப்போ தேவனுக்கு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஏசாயா 41:10 நம்ம வாசிக்கும் போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ பயப்படாத மகனே, மகளே, நீ பயப்படாத. எந்த ஆண்டு நீ பயப்படாத. என்ன சம்பவிக்க என் குடும்பத்துக்கு, என் மகளுடைய வாழ்க்கைக்கு, திருமண காரியத்துக்கு, பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துக்கு, பிசினஸுக்கு, ஊழியத்துக்கு விரோதமா என்ன நடக்குமோ என்று நீ கலங்காத, பயப்படாத. ஏன்னா நீ தனியா இல்ல மகளே, தனியா இல்ல சகோதரனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும்போது நீ தகிச்சு நிக்கிற, இந்த சூழ்நிலை பத்தி நான் தகிக்கிற, அவங்க பேசுகிறத பத்தி நான் தகிக்கிற, அவங்க சொல்றத பத்தி நீ கலங்கி நிக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உன்னை நான் பலப்படுத்த போறேன். அநேகுடைய வார்த்தைகள் உன்னை எழும்ப விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறது. அநேகுடைய வார்த்தைகள் உன்னை சோர்ந்து போக வைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்காது. நான் உன் பட்சத்திலே இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆகவே நான் தான் உன் தேவன். நீ கலங்காதம்மா, நீ கலங்காத, எதை குறித்தும் கலங்காத. நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆண்டு சொல்றார். ஆகவே உன்னை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களை திடப்படுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமேன். இது ரொம்ப முக்கியம். சகாயம் வரும். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பின்னாவது இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமை நீளம் இல்லை என்று நாம் பார்க்கும். ஆகவே ஆண்டவரே நமக்கு சகாயம் செய்வார். உங்களுக்கு இந்த ஆண்டு சகாயம் செய்ய போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய நீதியின் வலதுக்கரம் உங்களை தாங்க போகுது, உங்க குடும்பத்தை தாங்க போகுது, உங்க ஊழியத்தை தாங்க போகுது, வேலை ஸ்தலத்துல உங்க தாங்க போகுது, பிசினஸ்ல தாங்க போகுது, எல்லா பாதைகளும் இந்த ஆண்டு தாங்க போகுது. ஏன்? சில தாங்கக்கூடாத பாரங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள வரும். சிலர் சகிக்க முடியாத காரியங்கள் குடும்பத்துல ஊழியத்துல வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதனால் நீங்க விழுந்து போக முடியாது. ஏன்னா என்னுடைய நீதியின் வலதுக்கரம் இருக்குது, அதனால உங்களை நான் தாங்க போறேன், நான் உங்களை ஏந்திப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் சொல்றாரு. மூன்றாவதாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஆமேன்.
பாருங்க, நம்ம தொடர்ந்து வர சத்துருக்கள் ஆண்டவர் நமக்காக முன்னின்று அவளை பின்னிட்டு திரும்பும்படி செய்வாராம். சங்கீதம் 56:9 வாசிக்கும் போது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நம்மளை தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பின்னிட்டு திரும்படி போக செய்வாராம். அப்படின்னா அர்த்தம், நம்ம திருப்பி மேற்கொள்ளவே முடியாது. அவங்களால மேற்கொள்ளவே முடியாது. அவங்க எல்லாருமே பின்னிட்டு திரும்பும்படி, விழுந்து போகும்படி, எழுந்திருக்க முடியாதபடி கர்த்தரை செய்வார். ஆனா நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாய், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாய், தேவனோடு கூட உறவாடுகிறோம் நாம் இருக்க வேண்டும். ஆதியாகமம் பார்க்கிறோம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். பாருங்க, நாம பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சத்துரு வேணும்னா ஆண்டவர் என்ன சொல்றதோ அதை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். முன்னைக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டம் பரமகாணனை நோக்கி, இந்த உலகத்துக்குரியதல்ல. ஆனா அவங்க மணி பாருங்க, உலகத்தை பார்த்தாங்க, திரும்பி பாக்குறாங்க, இவ்வளவு சொத்து இருக்குது, அதோ ஏதோன்னு போட்டதோ ஏதோ தொடர்ந்து போல இருந்ததே, இப்ப எல்லாம் போயிடுச்சே, நம்ம விட்டு போயிடறோம்னு திரும்பி பார்த்தாங்க. உப்பு தூணானானோ. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கை இந்த ஆண்டு இருக்கக்கூடாது. இனிமேல் இருக்கிறது ஸ்ட்ராங்கான நான் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும் செய்வேன் அப்படி நீங்க சொல்லும் போது உங்க சத்துருக்களை பின்னிட்டு திரும்படி செய்வார். பாருங்க, லூக்கா 9:62 வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, கலப்பின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்ய தகுதியுடன் அல்ல. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காக சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால், அடிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம தகுதிப்பட்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார். ஆகவே நாம் கலப்பின் மேல் கை வைத்திருக்கிற நாம் பின்னிட்டு போகக்கூடாது. பின்மாற்ற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. நம்ம முடிவு எடுக்கணும். இதுக்கப்புறம் நான் பின்னான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது என்று சொல்லி முடிவு எடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். நான்காவதாக, உனக்கு விரோதமாய் கூடுகிற உன் பட்சத்தில் வருவாளாம். ஹல்லேலூயா. எசையா 54:15 வாசிக்கும் போது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமா பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள். இந்த ஆண்டு கர்த்தர் அவர்களை உங்க பட்சத்துல வரைக்கும் போற. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பேசுறாங்களோ, யாரெல்லாம் ஏசுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களோ, கர்த்தர் இந்த ஆண்டு அவர்களை உங்கள் பட்சத்துல வரைக்கும் போறாராம். ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்கியதை போவான் சொல்றாரு. இது வரைக்கும் இல்ல, இனிமே உருவாகலாம். இது வரைக்கும் நீங்க சொல்லலாம் இது நல்லதான் போயிட்டு இருக்கலாம், ஆனா இப்ப உருவாகும். அப்படி உருவாகினாலும் அந்த ஆயுதம் வாக்கியதை போகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கும் போது உங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமாய், வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், அதிகாரத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எது எழும்பினாலும் அது ஒன்று வாக்கியாது போகும்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆண்டு அப்படியே உங்களுக்கு நடக்க போறது. ஐந்தாவதாக, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் திரளான ஜனங்கள் ஒன்றத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல திரளான ஜனங்கள் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்க போகிறாரு. உலகத்துல என்ன சம்பவித்தாலும் எது நடந்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து என்ன கூட திட்டம் என்னன்னா, நீங்க சகல ஜனங்களை சீசராக்க போறோம், பிதா குமாரன் பசங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறோம். அந்த நாட்கள் இந்த நாட்கள் தான் சொல்றாரு. 2 நாளாகும் 15:9 வாசிக்கும் போது, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேல் திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். மார்க் 2:1-2 வாசிக்கும் போது, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இந்த நாட்களிலும் தேவ ஊழியத்திலே சபைகளுக்குள்ள திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். காரணம், அவனுடைய தேவனை கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேல் திரளான ஜனங்கள் இந்த நாளிலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது இயேசு நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். ஊழியத்தை பெருக செய்வார். நீ கைட்டு செய்வதை ஆண்டவர் பெருக செய்வார்.
எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களை ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட 5 விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமா நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Praise God.